ஒரு ஏர்கிராஃப்ட்டு பறக்க மொத்தம் 4 பேர் தேவை. நீங்கள் நினைக்கிற 4 பேர் கிடையாது, 4 ஃபோர்ஸஸ் தேவை. அது என்னென்னா லிஃப்ட்டு, வெயிட்டு, த்ரஸ்ட்டு, ட்ராகு. வெயிட்டுனா ஏர்கிராஃப்டோட ஃபுல் வெயிட்டு. இது ஏர்கிராஃப்டை கீழே நோக்கி இழுக்கும். அடுத்தது த்ரஸ்ட்டுனா ஏர்கிராஃப்டை முன்னாடி நோக்கி தள்ளுற ஃபோர்ஸ், அதாவது உந்து விசைக்கு பேர் தான் த்ரஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏர்கிராஃப்டோட த்ரஸ்ட்டை குறைச்சோம்னா ஏர்கிராஃப்டோட ஸ்பீடு குறைஞ்சிரும்னு. அடுத்தது ட்ராக் ஃபோர்ஸு. ஏர்கிராஃப்ட் முன்னாடி போகும்போது ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால உருவாகிற ஃபோர்ஸ் தான் ட்ராகு. இது ஏர்கிராஃப்டை பின்னாடி நோக்கி தள்ளும். இதில் முக்கியமான ஃபோர்ஸ் லிஃப்ட்டு. ஒரு ஏர்கிராஃப்ட்டு அதோட வெயிட்டை தூக்கிக்கிட்டு தரையிலேருந்து மேலே பறக்க தேவைப்படுற ஃபோர்ஸ் தான் லிஃப்ட் ஃபோர்ஸு. இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் எப்படி உருவாகும்னா ஏரோஃபாயில்னு ஒரு சர்ஃபேஸ் மூலயமா உருவாகும். ஏர்கிராஃப்ட் விங்ஸோட ஷேப்பை கிராஸ் செக்ஷன்லேருந்து பார்த்தா இந்த ஏரோஃபாயில் ஷேப் இருக்கும். இந்த ஏரோஃபாயில் ஷேப்பு எப்படி லிஃப்ட்டை ஜென்ரேட் பண்ணும்? அதுக்கு காரணம் பெர்னாலிஸ் பிரின்சிபல். ஏரோஃபாயிலில்